நண்பர்களே, பார்ப்பனர்கள் தங்கள் நிறத்தையும் கடவுளையும் பயன்படுத்தி இந்த சமூகத்தில் செய்த சீர்கேடுகளும் கொடுமைகளும் ஏராளம். அதில் ரொம்ப தலையாய கொடுமையாகவும் மிக இழிவான மனிதர்கள் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்கள் பல காலம் பாவித்த பின்பற்றிய பஞ்சாக்னி அப்படிங்கிற சாஸ்திரமும் சடங்கும். அது என்னன்னா, பார்ப்பனர்களுக்கு பாதத்தில் அக்னி இருக்குமா, வயிற்றில் அக்னி இருக்குமா, சரீரத்தில் அக்னி இருக்குமா, அவன் இதயத்தில் அக்னி இருக்குமா, அப்புறம் அவனுடைய பிறப்புறுப்பில் அக்னி இருக்குமா, அவனுடைய பாதத்தை கழுவுனா அங்கே இருக்கிற அக்னி போகுமா, வயிற்றுக்கு நல்ல உணவை கொடுத்தா அங்கே இருக்கிற அக்னி போகுமா, நல்ல உடைகளை கொடுத்தா சரீரத்தில் இருக்கிற அக்னி போகுமா, அவனுக்கு பொண்ணையும் பொருளையும் மாடுகளையும் வீடுகளையும் கொடுத்தா அவன் நெஞ்ச நிரம்பி அங்கே இருக்கிற அக்னி போகுமா. அதே மாதிரி அவன் என்னுடைய மனைவியோ என்னுடைய தங்கையோ அக்காவையோ யாரை விரும்புகிறானோ அந்த பெண்ணை அவனோடு படுக்க வைத்தன்னா அவன் பிறப்புறுப்பில் இருக்கிற அக்னி குறையுமா. இந்த பஞ்சாக்னியும் நான் அணைச்சேன்னா எனக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு எங்களை நம்ப வச்சான். பல காலம் இதை அவன் செயலாற்றினான். கும்பகோணத்தில் கூட ஒரு மன்னனே தன்னுடைய மனைவியை ஒரு பார்ப்பனருக்கு விட்டு கொடுத்ததை கல்வெட்டாக வடித்து கொடுத்துருக்கான். இப்படி பல்வேறு விதங்களாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் இது மாதிரி வெளிப்படையாக தெரியலன்னா கூட இதே அளவுக்கு நம்மை பாதிக்கிற ஒரு மகத்தான ஒரு சேதங்களை அந்த பார்ப்பனர்கள் மதம் கடவுள் என்கிற பேரில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்.